இங்கே இருந்து பாரு. என்ன பாருயா. சீக்கிரம். மாமா. கதிர் எங்க கிளம்பிட்ட? சத்யாக்கு ஒரு முக்கியமான ஒர்க் சொல்லிருக்காங்க. நான் போயிட்டு வந்து சொல்றேன். அம்மா கூடவே நான் அவங்கள பாத்துக்கோன்னா நீ இப்போதைக்கு வேலைக்கெல்லாம் வராத. அவங்க முதல்ல சரியாகட்டும். சரிக்கா. செல்வி யாருமா இங்க? நான் தான் சார் செல்வி. இங்க வாமா. நீ வேலை பார்க்குற வீட்டில இருந்து நகையை திருடிட்டு தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா? ஸ்டேஷனுக்கு வாமா. அக்கா. சார், நீங்க தேடி வந்துகிற செல்வி இவ்வளவு இருக்க மாட்டா சார். இந்த பொண்ணு தான் பிரபு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரங்க வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு. இந்த பொண்ணு தானே? அவங்க வீட்டில் இருந்தா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? நான் தான். சார், இவதான் என்னோட நகையை திருடி இருக்கா. நான் இல்ல. இவ கையும் களவுமா மாட்டணும்னே அவ போய் சொல்லி இவளை காப்பாத்த பாக்குறா. நீங்க இவளை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சு விசாரிங்க. தானா உண்மையெல்லாம் வெளியே வரும். இல்ல. ஏமா இன்னும் நின்றுட்டு இருக்க? வாமா. வாமாங்கறல. செல்வி ஒரு நிமிஷம் இரு. சார், செல்விக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தான் அந்த நகையத்தை. அதனால நானே ஸ்டேஷனுக்கு வரேன். என்னம்மா? அக்கா, நீங்க எதுக்குக்கா எனக்காக? நீ பண்ண தப்புக்காக நான் ஒன்னும் போறது இல்ல. இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமே இல்ல. தேவையில்லாம நீ எதுக்கு பாதிக்கப்படணும்? நீ கவலைப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன். சார், நீங்க வாங்க போலாம். வாமா. சத்யா வீட்ல இல்ல. காலையில கிளம்பி போனாங்களாம். எங்க போனாங்கன்னே தெரியல. உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? ஏண்டா உன்கிட்ட சொல்லிட்டு தானே போயிருப்பா. இல்லம்மா, என் மொபைல் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நேத்து நைட்டு நான் சார்ஜ் போட மறந்துட்டேன். இப்பதான் சார்ஜ்ல போட்டிருக்கேன். இரு, நான் அவளுக்கு ஃபோன் பண்றேன். அவ எடுக்க மாட்டா. ஏன்னா அவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. என்ன? போலீஸ் ஸ்டேஷன்லயா? எதுக்கு? திருடி மாட்டிக்கிட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வைப்பாங்க. என்னம்மா உளறிட்டு இருக்கீங்க? மா என்ன? அவர் ஒன்னும் உளரல. செல்வி என் நகையை திருடிட்டா. நான் அவ மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்.
ஆனா உன் பொண்டாட்டி தியாகியாச்சே. நான் தான் திருடுனேன்னு சொல்லி அவ பள்ளி ஏத்துக்கிட்டா. ஆ. போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுச்சு. ஐயோ, இப்போ உன் பொண்டாட்டினால குடும்ப மானமே போயிடுச்சு. ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு அவளால குடும்பமான போயிட்டு இருக்குன்னு சொல்றியா? நான் என்னம்மா பண்ணேன்? நான் அந்த வேலைக்கார கழுவிய நகைய திருட சொன்னேன் இல்ல? நான் தான் உன் மருமகளை பழி ஏத்துக்கோன்னு சொன்னா? பேபி என்னங்க என்னாச்சு? சத்தியமா நான் ஏன் நகையை தான் அடகு வைக்க கொடுத்து விட்டாமல் பேபி. ஆனா அது எப்படி அனிதா அண்ணியோட நகையா மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. சரிங்க, இதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம். நான் போய் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு வரேன். ம். சார், மே கம் இன்? வாங்க. வணக்கம் சார். ம். சார், நான் பிரபு, சத்யாவோட ஹஸ்பண்ட். ஓஹோ. சார், ஆக்சுவலாக அது எங்கள் வீட்டு நகை தான் சார். அதே சார் என் ஒய்ஃப் திருட போகிறாங்க. சார், அப்படின்னு உங்க சிஸ்டர் தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்க என்ன சார் பண்ண முடியும்? சார், அது பை மிஸ்டேக் நடந்திருக்கலாம் சார். என் ஒய்ஃபை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சார். அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. சார், அவங்களே நான் தான் எடுத்தேன்னு ஒத்துக்கிட்டாங்க. சார், எஃப்ஐஆர் காப்பி கூட ரெடி ஆயிட்டு இருக்கு சார். இல்லை சார், இல்லை சார், இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு. சார், இது எங்கள் ஃபேமிலி பிரச்சனை சார். நாங்கள் பார்த்துக்குறோம். ப்ளீஸ் சார், அவங்கள எப்படியாவது அமுச்சு வச்சிருங்க. சார், இது போலீஸ் ஸ்டேஷன். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது சார். உங்க சிஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வாபஸ் வாங்கினா உங்க மிஸ்ஸஸை விட்டுறேன். ஓகே சார், நான் வாபஸ் வாங்க வைக்கிறேன். அது வரைக்கும் எஃப்ஐஆரில் எழுதிடாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சார். ஓகே, உங்களுக்கு 1 hour டைம் தர்றேன். அதுக்குள்ள உங்க சிஸ்டர் கூட்டிட்டு வந்து கேஸை வாபஸ் வாங்கிருங்க. இல்லனா நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுவேன். சரிங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ம்.